Good morning students. இன்னைக்கு வந்து physics lesson number 2 force and pressure பார்க்க போறோம். ஸோ நம்ம டே டு டே லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி ஆக்டிவிட்டீஸ் நிறைய ஆக்டிவிட்டீஸ் பார்ப்போம் செய்கிறோம். ஸோ அதுக்கு உனக்கு என்ன தேவைப்படுது ஃபோர்ஸு. ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் தட் ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் இட் இஸ் புஷ் ஆர் புல். இது நம்ம சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம். ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் புஷ் ஆர் புல். ஓகேவா? ஸோ இந்த ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷரை பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் from the first topic, force. So நம்ம day to day lifeல நம்ம we have various actions, right? நிறைய actions நம்ம பண்ணுறோம். So let us take an example, opening up a pen, then opening a door, kicking a football, striking a carom coin, then making chapatis. So இது எல்லா actionsலையுமே you need force. So not only this thing, each and every ஒர்க் யூ டூ, எந்த வேலை நம்ம பண்ணாலுமே நம்மளுக்கு என்ன தேவை? ஃபோர்ஸ் இல்லாமல் நம்மளால் எந்த ஒரு ஒர்க்கு பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நோட்டில் ரைட் பண்ணுறீங்க, யூ ஆர் ரைட்டிங் ஆன் நோட், ஸோ தேட் யூ ஹேவ் டு அப்ளை அ ஃபோர்ஸ். ஸோ தேட் இஸ் சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ். ஸோ வி சி வாட் இஸ் ஃபோர்ஸ் மீனிங். ஃபோர்ஸோட மீனிங் என்னது? ஸோ ஃபோர்ஸ் இஸ் அன் ஆக்ஷன் ஆஃப் புஷ் ஆர் புல். ஸோ ஃபோர்ஸை வந்து நம்ம வேறு எந்த மாதிரி சொல்லலாம்? இட் இஸ் அன் ஆக்ஷன். எந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணுறீங்க? ஆக்ஷன் ஆஃப் புஷ் ஆர் புல். ஒன்று புஷ் பண்ணுறீங்க, இல்லாட்டி புல் பண்ணுறீங்க. புஷ்னா என்னது? தள்ளுறது. புல்னா இழுக்கிறது. ஸோ இதனால் என்ன நடக்குது? புஷ் ஆர் புல் பண்ணுறதுனால என்ன நடக்குது? இட் மேக்ஸ் த பாடிஸ் டு மூவ். ஸோ ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பாடியை வந்து மூவ் பண்ணுறோம். ஆர் brings the moving bodies to rest. ஸோ ரெஸ்ட்டில் இருக்க ஆப்ஜெக்டை வந்து மூவ் பண்ணலாம், இல்லை மூவிங்கில் இருக்க ஆப்ஜெக்டை வந்து நம்ம ரெஸ்ட்டில் கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பால் வந்து டேபிளில் இருக்குது, ஸோ ரெஸ்ட்டில் இருக்குது, நம்ம தள்ளி விட்டுட்டோம். ஸோ அது ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிட்டோம், தள்ளி விட்டுட்டோம், அந்த பால் என்ன ஆயிடுது? மூவ் ஆயிடுது. மூவ் ஆகிட்டு கீழே விழுந்துடும். சரியா? இதே ஒரு பால் வந்து மூவிங் ஸ்டேஜில் இருக்குது, அதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணால் we have to apply a force. ஸோ மூவிங் ஆப்ஜெக்ட் comes to rest. அடுத்து வேறு என்ன செய்யும்? ஃபோர்ஸ்னால் என்ன நடக்கும்? இட் ஈவன் சேஞ்சஸ் த ஷேப் அண்ட் சைஸ் ஆஃப் சர்டன் பாடிஸ். ஸோ ஷேப்பும் சைஸும் வந்து நம்ம அந்த ஃபோர்ஸ்னால நம்மளால் அதோட ஷேப்போ சைஸோ மாற்ற முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சாஃப்ட் பால், ஸ்மைலி பால் எல்லாம் இருக்குல்ல, அதை வந்து நம்ம ஃபிங்கர்ஸ்க்கு இடையில வச்சு நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ண என்ன அதோட ஷேப்பு மாறிடுது. சரியா? இப்போ வீட்டிலலாம் அம்மா சப்பாத்தி மாவெல்லாம் பிசைஞ்சிருப்பாங்க. ஸோ அதில் ஒரு ஸ்மால் உருண்டை அந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம வந்து ஃபிங்கருக்கு நடுவில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோன்னா ஸோ அதோட ஷேப்பு சைஸ் ஆல்சோ சேஞ்சஸ். ஸோ தட் இஸ் அபவுட் ஃபோர்ஸோட இந்த எஃபெக்ட். ஸோ ஃபோர்ஸ்னால என்ன நடக்குது? ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது, ஸ்டாப் ஆயிரும். ஸ்டாப் ஆன ஆப்ஜெக்ட் வந்து திரும்ப நம்ம என்ன செய்யலாம்? மூவ் பண்ண வைக்கலாம். தென் ஷேப்பை சைஸோ சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ யூ ஹேவ் ஒன் ஆக்டிவிட்டி. ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி இன் யுவர் புக்கு, பேஜ் நம்பர் 16. என்ன கொடுத்துருக்காங்க? மேக் 2 groups of students. ஸோ ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 2 குரூப்ஸாக பிரிக்கிறோம், 5 + 5. let them stand along a straight line. ஸோ 2 குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் நிற்க வச்சுட்டோம். லெஃப்ட் சைடில் ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ், ரைட் சைடில் ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ், one behind the other on a playground. start the game of tug of war. tug of war means what? என்ன கேமு? அந்த கயிறு வச்சு இழுப்பாங்களா, அதான் tug of war with a rope. observe the movement of the students. ஸ்டூடெண்ட்ஸோட மூமெண்ட் அப்சர்வ் பண்ண சொல்கிறாங்க. who are the winners? ஸோ இதில் வந்து யார் வின் பண்ணுவாங்க? நீங்களே யோசிங்க பார்ப்போம். 2 சைடில் 5 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த பக்கம் ஒரு 5, இந்த பக்கம் 5. அந்த ரோப்பை வந்து இழுக்கிறாங்க. இழுத்தோடனே யார் வந்து வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஸோ யார் வின் பண்ணுவாங்க? ஸோ எந்த சைடில் வந்து அதிகமாக ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறாங்களோ அந்த சைடு தான் வின் பண்ணுவாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்து பிக்சரில் பாருங்கள், இந்த மாதிரி தான் டக் ஆஃப் வார். ஸோ இதில் யார் வின் பண்ணலாம்? யார் வந்து அதிக ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்களோ அந்த சைடு தான் அவங்க அந்த ரோப்பு போகும். சரியா? ஸோ தட் இஸ் த டக் ஆஃப் வார். சரி. ஸோ த குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் who pull the rope with a greater force will definitely win. ஸோ who is the winner கேட்டிருந்தாங்களே. ஸோ யார் வின் பண்ணுவாங்க? எந்த குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரோப்பை வந்து ரொம்ப அதிகமான ஃபோர்ஸில் புல் பண்ணுறாங்களோ they will be winner. So the winners are applying a greater amount of force, hence the rope moves in the direction of the greater force. So எந்த சைடில் வந்து அதிகமாக ஃபோர்ஸ் புல் பண்ணுறாங்களோ அந்த சைடில் தான் அந்த ரோப் என்ன ஆகும்? மூவ் ஆகும். சரியா? So that is about that activity 1. Now
definition of force. ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபோர்ஸோட டெஃபினேஷன். இப்போ டிஃபைன் ஃபோர்ஸ் அப்படின்னு கொஷின் கேட்டாங்கன்னா என்ன எழுதுவீங்க? Force is that which changes or tends to change the state of rest, the state of uniform motion of a body, or the direction of moving body, or the shape of a body. ஸோ இதெல்லாமே நம்ம ப்ரீவியஸ்லி இப்போ பார்த்தோம் ஃபோர்ஸோட எஃபெக்ட்ஸ் என்ன. ரைட்டா? ஃபஸ்ட்டு ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்னா என்ன? ரெஸ்ட்டில் இருக்கிற ஆப்ஜெக்டை வந்து நம்ம என்ன செய்யலாம்? மூவ் பண்ண வைக்கலாம். செகண்ட், த ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன். ஆல்ரெடி மூவ் பண்ணுற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம என்ன செய்யலாம்? ரெஸ்ட்டில் கொண்டு வரலாம். த டைரக்ஷன் ஆஃப் அ மூவிங் பாடி. ரைட்? ஃபுட்பால் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயரை வந்து பாலை கிக் பண்ணுறாங்க, அது ஒரு டைரெக்ஷனில் போகும். இன்னொரு பிளேயரை வந்து அதே பாலை வந்து இன்னொரு டைரெக்ஷனில் கிக் பண்ணுவாங்க. ஸோ தேட் ஆல்சோ கிக்கிங் மீன்ஸ் வாட் யூஆர் இட் இஸ் அப்ளைங் அ ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோன்னா டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும் அண்ட் த ஷேப் ஆஃப் த பாடி. ஓகேவா? ஸோ தட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் த ஃபோர்ஸ். நெக்ஸ்ட், ஃபோர்ஸோட இன்னும் அதோட யூனிட்ஸ் பார்க்க போகிறோம். ரைட்? ஸோ புஷஸ் அண்ட் புல்ஸ் ஆர் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஃபோர்ஸஸோட ஃபார்ம்ஸ் என்ன? வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்? இட் இஸ் புஷ் அண்ட் புல். The direction of a force is the direction in which a push or pull is applied. ஃபோர்ஸோட டைரக்ஷன் எது வச்சு நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? எந்த டைரெக்ஷனில் நீங்கள் புஷ் பண்ணுறீங்களோ இல்லை எந்த டைரெக்ஷனில் புல் பண்ணுறீங்களோ அதுதான் டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ். Thus force is a vector quantity. Vector quantity-னா மீனிங் என்ன? It has magnitude and direction. கேட்குறாங்க why force is a vector quantity அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. என்ன சொல்வீங்க? why force is a vector quantity? Because it has magnitude and direction. magnitude-னா மீனிங் என்ன? அளவு. ரைட்டா? எந்த அளவுக்கு நீங்கள் ஃபோர்ஸை கம்மியாக ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்களா, அதிகமாக அப்ளை பண்ணுறீங்களா, தட் இஸ் மேக்னிடியூட். டைரக்ஷன் இப்போ தான் நம்ம பார்த்தோம். எந்த டைரக்ஷனில் நீங்கள் புஷ் பண்ணுறீங்களோ அந்த டைரக்ஷனில் தான் ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ ஃபோர்ஸ்க்கு வந்து மேக்னிடியூடும் தேவை, டைரக்ஷனும் தேவை. அதனால் ஃபோர்ஸ் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. நெக்ஸ்ட், இட் இஸ் மெஷர்ட் வித் அ யூனிட் கால்டு நியூட்டன். ஃபோர்ஸோட யூனிட் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ ஃபோர்ஸோட யூனிட் என்ன? இட் இஸ் நியூட்டன். நியூட்டன் எழுத போகும்போது ஸ்மால் லெட்டர்ஸில் எழுதணும். என் வந்து ஸ்மால். ஸோ NEWTON ஸ்பெல்லிங்கில் எழுதுனீங்கன்னா எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ். இதே சிம்பிளில் எழுதுறீங்கன்னா கேபிட்டல் என் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சிம்பிளில் கேபிட்டல் என். ஸோ நியூட்டன். இட் இஸ் நேம்ட் ஆஃப்டர் த சயின்டிஸ்ட் ஐசக் நியூட்டன். ஓகேவா? Now this was the introduction about force. Then so ஒரு ஆக்டிவிட்டி பார்த்தோம், டெஃபினேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் எல்லாம் பார்த்தோம், தென் அதோட யூனிட்டும் முடிச்சாச்சு. Now the next topic is factors on which a force depends. நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம்னா அப்போ வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ், என்ன மாதிரி ஃபேக்டர்ஸ் வந்து அந்த ஃபோர்ஸ் டிபெண்ட் ஆகுது. ஸோ அதை தான் நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ யூ ஹேவ் ஆல்ரெடி ஸ்டடி த எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஸோ ஃபார். ஸோ இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் தான். நவ் வி ஆர் கோயிங் டு ஸ்டடி த ஃபேக்டர்ஸ். ஓகேவா? ரைட், லெட் அஸ் see. ஸோ வென் யூ ப்ளே எனி கேம், நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிள் கிரிக்கெட் வச்சுக்கிறோமா? கிரிக்கெட் தான் எல்லோரும் பார்ப்பீங்க. ஸோ கிரிக்கெட் கேம் வச்சுக்கலாம். அப்போ பேட்ஸ்மேன் வந்து பாலை ஹிட் பண்ணுறாங்க. ஸோ பேட்ஸ்மேன் சப்போஸ் பாலை ஸ்மால் ஃபோர்ஸை வச்சு ஹிட் பண்ணோம்னா பால் எவ்வளோ தூரம் போகும்? கொஞ்சம் தூரம் தான் போகும். இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஃபோர்ஸாக ஹிட் பண்ணுறாங்க, பவுண்ட்ரி வரைக்கும் ரீச் ஆகுது. இல்லை எனக்கு சிக்ஸர் தான் வேணும், பேட்ஸ்மேன் வந்து நாங்கள் சொல்கிறோம் சிக்ஸர் தான் வேணும். அப்போ அந்த பேட்ஸ்மேன் என்ன பண்ணுவாங்க? ரொம்ப ஓங்கி அடிப்பாங்க. ஓங்கி அடித்தா தான் பால் என்ன செய்யும்? பவுண்ட்ரி தாண்டி ஸ்டேடியம் தாண்டி போயிடும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? நம்ம ஃபோர்ஸ் வந்து கிரேட்டர் அப்ளை பண்ணோம்னா, ஃபோர்ஸு கிரேட்டராக இருந்துச்சுன்னா அதோட எஃபெக்டும் ஆல்சோ இல் பி கிரேட்டர். அதான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ வென் யூ ப்ளே எனி கேம், த கிரேட்டர் த ஃபோர்ஸ் யூ அப்ளை ஆன் அ பாடி, கிரேட்டர் வில் பி இட்ஸ் எஃபெக்ட். நம்ம ஃபோர்ஸ் கிரேட்டராக இருந்துச்சுன்னா அதோட எஃபெக்ட் வில் ஆல்சோ பி கிரேட்டர். ஸோ ஜஸ்ட் அப்சர்வ் த ஸ்ட்ரோக்ஸ் ஆஃப் த பேட் பை எ பேட்ஸ்மேன். இப்போ தான் சொன்னேன் பேட்ஸ்மேன் வந்து எப்படி ஸ்ட்ரோக் அடிக்கிறாங்க. ரைட்? ஸோ இஃப் he wants to hit the cricket ball to the boundary, the striking force on the ball must be greater. ஸோ இப்போ தான் நம்ம சொன்னோம் பவுண்ட்ரி தாண்டி போகணும்னா கண்டிப்பாக அந்த பாலை எப்படி ஸ்ட்ரைக் பண்ணணும்? வித் அ கிரேட்டர் ஃபோர்ஸ். ஸோ இதான் ஃபஸ்ட்டு ஃபேக்டர். தட் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ். ரைட்டா? ஃபோர்ஸ் எந்த அளவுக்கு நம்ம போடுறோமோ அந்த அளவுக்கு என்ன ஆகும்? அதோட எஃபெக்ட் அதிகமாக இருக்குன்னு சொன்னோமா? ஸோ இந்த பேராகிராஃபில் என்ன தெரியுது? magnitude of force is the first point. effect of force la the factors la வந்து first factor என்னது? magnitude of force. The next point, now the question before you is, does it depend on the area of impact?
அடுத்த கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து ஏரியா மேலே டிபெண்ட் ஆகிருக்குமா அதை தான் கேட்குறாங்க. ஸோ இங்கே ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது, ஆக்டிவிட்டி 2. ஸோ அது ஆக்டிவிட்டி 2க்கு முன்னாடி நம்ம வந்து இந்த பிக்சர் பார்ப்போம். சைடில் இருக்க பிக்சரை பாருங்கள். ரைட்டு, பிக்சரில் என்ன இருக்குது, ஒரு பலூன் இருக்குது. ஓகேவா, பலூன். தென் கீழே பார்த்தீங்கன்னா தேர் ஆர் நெயில்ஸ். ஓகேவா, ஆணி இருக்குது. ஒரு ஆணி மட்டும் இருக்கா, இல்லை, தேர் ஆர் ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஆஃப் நெயில். ஓகேவா, இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், மேட்ரிக்ஸ். ஸோ ஃபிக்ஸ் அ மேட்ரிக்ஸ் ஆஃப் ஷார்ப் பின்ஸ் ஆன் ஏ உடன் போர்டு. ஓகேவா, இன் ரோஸ் அண்டு காலம்ஸ். ஸோ நிறைய ஆணி இருக்குது, அதுக்கு மேலே இந்த ஊதுன பலூன் இருக்குல்ல, அதை வச்சு அவங்க ப்ரெஸ் பண்ணுறாங்க, கையை வச்சு ப்ரெஸ் பண்ணுறாங்க. பால் உடஞ்சிருக்கா, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆக்டிவிட்டி 2, ஃபிக்ஸ் அ மேட்ரிக்ஸ் ஆஃப் ஷார்ப் பின்ஸ் ஆன் அ உடன் போர்ட் இன் ரோஸ் அண்ட் காலம்ஸ். Take a big blown up balloon. Next, place it gently over the pins. Place a small book. ரைட்டா, புக்கு மேலே வைக்கிறாங்க on the top of the balloon. ஓகேவா, புக் வைக்கலாம், இல்லை உங்கள் கையை வச்சு நம்ம என்ன செய்யலாம், ப்ரெஸ் பண்ணலாம். Will the balloon burst? பலூன் உடையுமா அப்படின்னு கேட்குறாங்க. Will the pins prick the balloon? பின்னால் அந்த பலூன் வந்து உடஞ்சிருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நீங்களே பாருங்கள், ஒரு பலூன் எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஒரு நெயில், ஒரு ஆணி வச்சு நம்ம குத்திட்டோம்னா பலூன் கண்டிப்பாக என்ன ஆகும், உடஞ்சிரும். பட் இங்கே வந்து ஒரு ஆணிக்கு பதில் நிறைய ஆணி இருக்குது. சரியா, அப்பயும் அந்த பலூன் மேலே வச்சுட்டோம்னா அது ஏன் உடையலை, அதுதான் கொஸ்டின். ரைட்டா. ஸோ ஹியர் கம்ஸ் த ஃபேக்டர் ஏரியா. ஏரியா வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், inference. ஓகேவா, it is a wonderful sight to see that the balloon will not burst. பலூன் வந்து உடையாது. how is it possible? ஏன் அது உடையலை? ஸோ ரீசன் என்னென்னா, if you prick the blown up balloon with a single pin, அந்த ஊதுன பலூனை வந்து ஒரு சிங்கிள் பின்னை வச்சு நம்ம குத்திட்டோம்னா it will burst, அது வந்து உடையும். but this did not happen even though many more pins were pricking the balloon. ஒரு பின் வச்சு குத்துனோம்னா பலூன் உடையுது. ஆனால் இதே இதை நம்ம என்ன செஞ்சுருக்கோம், we are using more pins. அப்படி மோர் பின்ஸ் யூஸ் பண்ண போகும்போது அந்த பலூன் வந்து உடையலை. வாட் இஸ் த ரீசன்? ஸோ அடுத்து நம்ம என்ன பார்ப்போம். ஸோ ஒரு சிங்கிள் பின் நம்ம யூஸ் பண்ணோம்னா இட் ப்ரொடியூசஸ் அ லார்ஜ் ப்ரெஷர். நல்லா கவனிக்கணும் இந்த பாயிண்ட்டை. ஒரு சிங்கிள் பின் யூஸ் பண்ணோம்னா லார்ஜ் ப்ரெஷர் அது ப்ரொடியூஸ் பண்ணுது. ஏன் லார்ஜ் ப்ரெஷர் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா, பிகாஸ் இட் ஹேஸ் அ ஸ்மால் ஏரியா. ஒரு சின்ன பின்னில் வந்து ஒரு ஸ்மால் ஏரியா இருக்குது. அந்த ஸ்மால் ஏரியானால என்னாகும், ப்ரெஷர் அதிகமாகிடும். ஏரியா கம்மியாக இருக்குது, ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு. பட் when a large number of pins prick a body, each pin exerts very little pressure on the balloon. ஸோ நம்ம லார்ஜ் பின்ஸ் யூஸ் பண்ணோம்னா ஏரியா லார்ஜ் ஆயிரும். ஏரியா வந்து it will become large. Since the area is larger, the pressure it will decrease. Pressure வந்து கம்மியாயிரும். It will be little pressure as the applied force get distributed over a larger surface of the balloon, of the body, so the balloon will not burst. ஓகேவா, ஸோ இந்த பேராகிராஃப் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு சிங்கிள் பின் யூஸ் பண்ணோம்னா பின்னோட ஏரியா வந்து ரொம்ப கம்மி, ஸ்மால் ஏரியா. ஸ்மால் ஏரியாவாக இருந்துச்சுன்னா ப்ரெஷர் வந்து லார்ஜர். இப்போ ஒரு பின்னுக்கு பதிலாக நம்ம நிறையா பின் யூஸ் பண்ணுறோம்னா அதோட ஏரியா வந்து கூட, ஏரியா வில் பி லார்ஜர். அதனால் ப்ரெஷர் அப்ளை பண்ணுறது வந்து கம்மி, ப்ரெஷர் வில் பி லெஸ். இந்த லெஸ் ப்ரெஷர்னால தான் என்ன ஆகும், பலூன் வில் நாட் பர்ஸ்ட். ஓகேவா, ரைட். ஸோ நம்ம இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் பார்த்தோமா, ஒன்று பேட்ஸ்மேன் எக்ஸாம்பிள் பார்த்தோம், இன்னொன்று பலூன் எக்ஸாம்பிள் பார்த்தோம். இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ வி கன்க்ளூட் தட் த எஃபெக்ட் ஆஃப் எ ஃபோர்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸ் அண்ட் த ஏரியா ஓவர் விச் இட் ஆக்ட்ஸ். ஓகேவா, ஸோ தட் இஸ் த கன்க்ளூஷன். ரொம்ப இம்பார்ட்டன்ட், நினைவு வச்சுக்கோங்க. Next we come to another definition which is called as thrust. Thrust is the force acting perpendicularly on any given surface area of a body. இது ஒரு ஃபோர்ஸ் தான். thrust is also a force. பட் அது எப்படி அப்ளை பண்ணுறாங்க, it is applied perpendicularly. முக்கியமான வேர்டு என்னது, perpendicularly on any given surface area. It is measured by the unit Newton. ஸோ இதுக்கு யூனிட் என்னது, நியூட்டன். What is the unit for thrust ன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க, நியூட்டன். ஓகே, நெக்ஸ்ட் we go to pressure.
The effect of force can be measured using a physical quantity called pressure. இப்போ நம்ம effect of force பார்த்தோமா, இந்த effect of force வந்து நம்ம ஒரு physical quantity வச்சு நம்ம measure பண்ணுறோம். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், pressure. என்ன சொல்லணும், pressure. It can be defined as, so define pressure அப்படின்னு கேட்டாங்கன்னா, it can be defined as the amount of force or thrust acting perpendicularly on a surface of area 1 square meter of a body. So that is the definition for pressure. Pressure na என்னது, ஒரு surface area கொடுத்துருக்காங்க. எவ்வளோ surface area கொடுத்துருக்காங்க, 1 square meter surface area கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நீ ஒரு amount of force-ஓ thrust-ஓ வந்து perpendicular நம்ம act பண்ணுறோம்னா, that is what is called as pressure. Right? Then unit of pressure is Pascal. Right? Unit of pressure Pascal சொல்லலாம், இல்லாட்டி Newton m power minus 2. இங்கே m பவரில் வரணும், m power minus 2. ஓகேவா, இதில் பிரிண்டிங்கில் தப்பாக இருக்குது, m பவரில் -2 கொடுக்கணும். ஓகேவா, சரி. நெக்ஸ்ட் ப்ரெஷரோட ஃபார்முலா பாருங்கள், thrust or force by area divided by area. ஷார்ட் எழுதணும்னா P is equal to F by A. Then you have the unit of pressure is Pascal, named after the French scientist Blaise Pascal. Then 1 Pascal எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா, 1 Pascal equal to 1 m power minus 2. 1 Pascal equal to 1 Newton meter power minus 2. The pressure exerted by a force depends on the magnitude of the force and the area of contact. Right? Pressure exerted by a force depends on the magnitude of the force and the area of contact. Pressure வந்து எந்த factors மேலே depend ஆயிருக்குன்னா, it is magnitude of the force and the area of contact. Thank you.